பல வருஷமா நாங்க பல ஐடியா ட்ரை பண்ணிட்டோம். கண்டிப்பா டெக்னிக் தான் பெரிய பிரச்சனையே. ஒரு சின்ன பொருள்ல ஒரு சிக்கலான எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. மெட்டீரியல் இன்னொரு பெரிய பிரச்சனை. இந்த 2 பிரச்சனையும் நம்ம சரி பண்ணிட்டோம்னா அப்புறம் நமக்கு வெற்றி உறுதிதான். நான் என்னால முடிஞ்ச டெக்னிக் ட்ரை பண்றேன். அதுவும் இல்லாம எப்படியோ தேடி அலைஞ்சு மெட்டீரியல் வாங்கிடுறேன். நீ ப்ளீஸ் ரவிய பத்திரமா பாத்துக்கோ என்று ஷாமிடம் அவந்திகா கூறினாள். கவலைப்படாத அவந்திகா, நான் திரும்பவும் அவனுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன் என்று ஷாம் உறுதியளித்தான். எனக்கு அது போதும், தேங்க்ஸ் என்றாள். ஷாம் சிரித்துக்கொண்டே, அவன் என்னோட ஃப்ரெண்ட், அதுவும் இல்லாம ஒரு டாக்டரா நான் அவனை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு என்றான். ஒருவேளை ரவி குணமாகியதும் அவர்கள் இருவரும் கோபத்தை எல்லாம் மறந்து மீண்டும் நண்பர்களாக மாறலாம். அவந்திகா மேலும் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. சந்திரன் குடும்பத்தின் ஆய்வகத்திற்கு ஆய்வு செய்ய சென்றாள். உண்மையில் இந்த ஆய்வகம் வெகு நாட்களுக்கு முன்பு இவளுடைய பெயருக்கு மாற்றப்பட்டது. செயற்கை கை எனும் தங்க முட்டை இடும் வாத்தை அவர் உருவாக்கியதால் சந்திரன் குடும்பத்தினர் ஆய்வகத்தை அவளின் பெயருக்கு மாற்றினர். அந்த ஆய்வகத்தின் உரிமையாளர் ஆய்வகத்தை பயன்படுத்த விரும்பினால் யாரால் அவளை தடுக்க முடியும்? அவந்திகா மேடம், நீங்க ஏன் இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏதாவது பிரச்சனையா என்று ஹாதிராம் உடனடியாக அவளை வரவேற்பதற்காக வந்தான். சௌடம்பிகா வெளியேறிய பிறகு ஹாதிராம் லீடர் ஆனான். இவர்களே ஆய்வகத்தின் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்பவர்கள் ஆவர். அவந்திகா நேரடியாக விஷயத்திற்கு வந்தாள். ரொம்பவும் அனுபவமிக்க ஆராய்ச்சியாளர்கள் எனக்கு தேவைப்படுறாங்க. அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணு. 10 நிமிஷத்துல ஒரு மீட்டிங் இருக்கு, எல்லாரையும் வர சொல்லிடு என்றாள். சரி என்று வேறு எதுவும் கேள்விகளை கேட்காமல் ஹாதிராம் அவர்கள் கூறிய வேலையை பார்க்க சென்றான். ஆய்வகத்தில் அவந்திகாவை கேள்வி கேட்க யாரும் துணியவில்லை. அவர்கள் அனைவரும் அவளுடைய சொல்லிற்கு அடிபணிந்தனர். 10 நிமிடத்திற்குள் மீட்டிங் ரூம் நிரம்பியது. அவந்திகா அந்த ரூமிற்குள் நுழைந்த பிறகு அவள் எதுவும் பேசவில்லை. ஆனால் பெரிய சுவரில் இயந்திர இதயத்தின் வடிவமைப்பை நேரடியாக காட்டினாள். இதய வடிவிலான பொருளை பார்த்து அந்த அறையில் இருந்த அனைவருமே குழப்பத்தில் இருந்தனர். அது ஒரு இதயமா? ஆனா அது ஒரு மெக்கானிக்கல் இதயம் மாதிரி தெரியுதே. அவந்திகா மேடம், அது என்ன என்று யாரோ கேட்டார். அவந்திகா அதன் அருகில் சென்று தெளிவாக விளக்கினார். இது ஒரு மெக்கானிக்கல் ஹார்ட். இதயத்தோட ஃபங்க்ஷனை மாத்தக்கூடிய ஒரு மெஷின். ஹார்ட் ஆபரேஷன் செய்யாம இதயத்திற்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட் டிவைஸ். இது மனித இதயத்தோட இணைக்கப்படும் போது அதோட ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் பண்ணும் என்றாள். அவள் கூறிய விளக்கத்தை கேட்டதும் அறையில் இருந்த அனைவரும் திகைத்து போயினர். உலகில் அது போன்ற ஒரு அதிசயம் இருக்கின்றதா? இதற்கு முன்பு அவர்கள் இதை பற்றி எப்படி கேள்விப்படாமல் இருந்தார்கள்? உண்மையில் அவர்கள் கேள்விப்படாத பல விஷயங்கள் இருந்தன. எல்லா தோல்விகளும் தியரிட்டிக்கல் ஃபெயிலியர் காரணமாக இல்லை. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அது மெட்டீரியல் பற்றாக்குறை அல்லது தேவையான டெக்னிக் சிக்கலான தன்மையுடனே தடைப்பட்டுள்ளது. அறிவியல் எப்போதும் முன்னோக்கி நகர்கின்றது. பெரும்பாலான சிக்கல்கள் மெட்டீரியல் மற்றும் டெக்னிக்கலுடன் இருப்பதால் முன்னோக்கி செல்வது ஒரு பிரச்சனை அல்ல. ஏதேனும் இருந்தால் எல்லா சின்ன கண்டுபிடிப்பு கருத்துகளிலும் மெக்கானிக்கல் ஹார்ட் இன்னும் ஆச்சரியமான ஒன்றாக கருதப்படலாம். எனவே அதன் சிக்கல்களையும் சமாளிப்பது ஒப்பீட்டளவில் எளிதானது. இருப்பினும் தற்போதைய தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை அவற்றை தீர்ப்பது இன்னும் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். இந்த ஆராய்ச்சிகளில் பெரும்பாலோருக்கு இந்த பிரச்சனை தீர்க்க முடியாததாக இருக்கும் என்று நினைத்தனர். யாருக்கும் என்ன செய்வது என்று புரியவில்லை. அவந்திகா, இது உங்களோட வடிவமைப்பு தானே என்று யாரோ கேட்டார். அவள் பதிலை கேட்க அனைவரும் ஆவலுடன் காத்திருந்தனர். அது இவளுடைய வடிவமைப்பாக இருந்தால் அவள் அதீத படைப்பாற்றல் மிக்கவளாக இருப்பாள். கடைசியாக அவள் தயார் செய்த செயற்கை கை வடிவமைப்பு, அதனுடைய வடிவமைப்பு நுணுக்கங்களையே இவர்களால் இன்னும் அறிய முடியவில்லை. அப்படி இருக்கையில் இவள் புதிதாக இன்னொன்றுடன் வந்துவிட்டாளா? ஆராய்ச்சியாளர்கள் குழு இவளுடைய பதிலுக்காக உற்சாகத்துடனும் பதட்டத்துடனும் இருந்தனர். அவந்திகா தலையை ஆட்டினாள். இது என்னோட வடிவமைப்பு கிடையாது, ஆனா மெடிக்கல் சயின்டிஸ்டோடது. அதுவும் இல்லாம இதுல பல சிக்கல்கள் இருக்கிறதுனால வடிவமைப்பு இன்னும் முழுசா முடியல. அதை முடிக்கணும், அதை முழுசா செஞ்சு முடிக்கணும். நம்ம எல்லாம் சேர்ந்து வேலை பார்க்கணும். அதனால இன்னையில இருந்து நீங்க செஞ்சிட்டு இருக்க ஆராய்ச்சியோட டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டு இதுக்காக நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும். இத பத்தி விளக்கமா உங்களுக்கு நான் சொல்றேன் என்றாள். அவந்திகா அதில் இருக்கின்ற சிக்கல்களை குறித்து விளக்கினாள். உண்மையில் ஆராய்ச்சியாளர்கள் அநேகமாக பயனளிக்க மாட்டார்கள் என்று அவள் அறிந்திருந்தாள். ஆனால் ஒற்றுமையாக செயல்பட்டால் அது பலமே. அவள் நேரத்திற்கு எதிராக ஓடிக்கொண்டிருந்தாள். வடிவமைப்பை சீக்கிரம் முடிக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் எல்லாம் தாமதமாகும். ஆகையால் அவள் எல்லாவற்றையும் விளக்கிய பிறகு ஆராய்ச்சியாளர்களுக்கு அவர்களுக்கான வேலையை கொடுத்தார்.
ஒரு நொடி கூட வீணாக்காமல் உடனடியாக தங்கள் ஆராய்ச்சியை தொடங்கினர். பின்னர் அவள் அங்கிருந்து சென்று விட்டார். அதன் பிறகு ஆய்வகத்திற்கு செல்வதற்கு முன் அவந்திகா ரவியின் நிறுவனத்தில் அரை மணி நேரம் செலவிடுவாள். மீதமுள்ள நேரம் முழுவதும் அவள் ஆய்வகத்திலேயே இருந்தாள். சந்திரன் குடும்பத்தினர் அவளுக்காக தினமும் சாப்பாடு அனுப்புவார்கள். பெரும்பாலும் சுலோச்சனா தான் உணவை எடுத்துக் கொண்டு வருவார். அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. அதனால் அவள் அவந்திகாவையும் ரவியையும் கவனித்துக் கொள்வதில் கவனம் செலுத்தினாள். மற்ற நேரங்களில் மிதுன் தான் சாப்பாடு எடுத்து வருவான். மிதுன் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியான பிறகு ஃபிளைங் டிராகன் யூனிட்டின் லீடராக நியமிக்கப்பட்டான். அதனால் அவனும் ஒரு தேனியைப் போலவே எப்பொழுதும் பிஸியாக இருந்தான். இருப்பினும் அவன் ஒவ்வொரு வாரமும் வீட்டிற்கு வரும்போது ரவியையும் அவனுடைய குடும்பத்தினரையும் அவந்திகாவையும் மறக்காமல் வந்து பார்த்து செல்வான். அவந்திகா மீண்டும் ஆய்வகத்தில் வேலை செய்ய தொடங்கி 1 மாத காலம் கடந்துவிட்டது. அவள் விழித்திருக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் மெக்கானிக்கல் ஹார்ட் உருவாக்குவதில் பிஸியாக இருந்தாள். சந்திரன் குடும்பம் அவளுக்கு தேவையான அனைத்தையும் வழங்கியது. மாதவன் குடும்பத்தின் தொல்லைகள் மற்றும் சந்திரன் குரூப்ஸை பற்றி பரவும் மோசமான வதந்திகள் போன்ற சில சிறிய விஷயங்களையும் அவள் கையாண்டு வந்தாள். இது போன்ற விஷயங்கள் அவந்திகாவை இன்னும் சுறுசுறுப்பாக வைத்திருந்தன. அவந்திகாவால் எந்த சூழ்நிலையையும் தாங்கிக் கொண்டு அவளால் முக்கியமான விஷயத்தில் கவனம் செலுத்த முடியும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவள் அந்த ஹார்ட் வடிவமைப்பில் முழு கவனம் செலுத்தி வந்தாள். மிதுன் மதிய சாப்பாடு நேரத்தின் போது அவளை காண வந்தான். அண்ணி, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்று ஆர்வமாக கேட்டான். அவந்திகா உண்மையாக பதிலளித்தாள். டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப பிரச்சனை இல்ல. நான் ஏற்கனவே மாடல் டிசைன் கொண்டு வந்துட்டேன். அதனால சரியான மெட்டீரியல் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றாள். என்ன மாதிரியான மெட்டீரியல் வேணும் அண்ணி? சொன்னீங்கன்னா நானும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன் என்றான். இல்ல பரவாயில்ல, நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மெட்டீரியல்ஸையும் டெஸ்ட் பண்ணிட்டோம். காப்புரிமை பெற்ற மெட்டீரியல் கூட யூஸ் இல்ல என்றாள். பாதி செஞ்சாச்சுல, அதுவே நமக்கு திருப்தி தானே. அதை நாம அண்ணனுக்கு பிக்ஸ் பண்ணி பார்த்தா என்ன என்று மிதுன் கேட்டான். அவந்திகா தலையாட்டினாள். இல்ல, நாம ஃபுல்லா செஞ்சு முடிச்சாதான் திருப்தியே. ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது என்றாள். நீங்க சொல்றதும் சரிதான் அண்ணி, நான் தான் லூசுத்தனமா பேசிட்டேன் என்று மிதுன் கவலையில் தலையை தொங்க விட்டான். அவந்திகா ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதை புரிந்து கொண்டான். அதனால் அவளை அவன் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்து அமைதியாக அந்த அறையை விட்டு வெளியேறினான். அவன் வெளியே சென்றதை கூட அவள் உணரவில்லை. அவன் வந்ததையே அவள் மறந்து போனாள். மதிய உணவுக்கு பிறகு அவந்திகா தனது வேலையை பார்க்க துவங்கினாள். அவந்திகா தனது பெரும்பாலான நேரத்தை அதற்கு தகுந்த பொருளை தேடுவதிலேயே செலவிட்டாள். மேலும் பெரும்பாலான தகவல்களையும் அவள் ஆய்வு செய்திருந்தாலும் அவளுக்கு தேவையான பொருளை அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவள் நிலக்கரியை கூட ஆய்வு செய்தாள். இருப்பினும் நிலக்கரியில் அதிக குறைபாடுகள் உள்ளன. இது எளிதில் உடையக்கூடியது. அதனால் அதை சமன் செய்ய பிற பொருட்கள் சேர்க்க வேண்டியிருக்கும். ஆனால் அதன் எடை அவர்கள் நினைத்ததை விட அதிகமாக இருந்தது. மிகவும் லேசான வேறு எந்த பொருளுடன் கலக்கப்படாமல் ஒரு பொருள் தேவைப்பட்டது. அவற்றிற்கு தேவையானவைகளின் பட்டியல் நீளமாக இருந்தது. எடை, வெப்ப மாற்றும் மின் கடத்து திறன், மனித ரத்தத்துடன் பொருந்தக்கூடிய தன்மை மற்றும் பல அளவுகோள்களின் அடிப்படையில் அது சரியானதாக இருக்க வேண்டும். அதனால் தேவையான பொருட்களை கண்டுபிடிப்பது கடினமாகத்தான் இருந்தது. உண்மையில் இது உலகில் அறியப்படாத பொருளாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் அவள் அதை கண்டுபிடித்திருப்பாள். திடீரென்று அவளுடைய மூளைக்கு ஏதோ ஒன்று நினைவுக்கு வந்தது. உலகில் அறியப்படாத பொருள். இந்த வார்த்தை அவளுக்கு ஒரு உத்வேகம் அளித்தது. எனர்ஜி கிறிஸ்டல் உலகில் எவரும் அறியப்படாத ஒன்றுதானே. மேலும் இது லேசான எடை, ஒரு செங்கலின் அளவுதான் இருக்கும். ஆனால் அது ஒருவரின் பிடியில் பிளாஸ்டிக் போல மென்மையாக இருந்தது. மேலும் இது நம்ப முடியாத உயர் அடர்த்தியை கொண்டிருந்தது. இது ஒரு சிறிய திட்டவட்டமான வடிவத்துடன் அதிக அளவு எனர்ஜியை உருவாக்கக்கூடும். இது அவளுக்கு தேவையான பொருளாக இருக்கலாம். இதை நினைத்து உற்சாகத்தால் ஊந்தப்பட்ட அவந்திகா ஆய்வகத்திற்கு சென்றாள். அவந்திகா எனர்ஜி கிறிஸ்டலை வெளியே எடுத்தபோது அங்குள்ள ஆராய்ச்சியாளர்கள் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டு திகைத்து போனார்கள். அவந்திகா, அது என்ன என்று கேட்டார்கள். அவர்கள் இது போன்ற எதையும் பார்த்ததில்லை. அது நிலக்கரி போல இருந்தது. ஆனால் இயற்கையில் கிடைத்த உலோகமாக தெரியவில்லை. இது ஒரு தனித்துவமான பொருள். இத நான் எப்படி கண்டுபிடிச்சேன், அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. உங்களோட நல்லதுக்காக இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று அவந்திகா கூறினாள். ஆராய்ச்சியாளர்கள் தலையசைத்தார்கள். கவலைப்பட வேண்டாம், எங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட வெளியில போகாது என்றனர். உண்மையில் அவந்திகாவின் உத்தரவு இருந்தாலும் கூட அவர்கள் பொதுமக்களிடம் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார்கள். ஆய்வகத்தில் பணிபுரிபவர்கள் நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்டில் கையெழுத்திட்டு இருந்தனர்.
அது அவர்களுக்கான அடிப்படை நெறிமுறைகளை கொண்டது. அதனால் அவந்திகா அவர்களை நம்பினாள். மிஸ் அவந்திகா, மெக்கானிக்கல் ஹார்ட்டை உருவாக்க இதை யூஸ் பண்ண போறீங்களா என்று அவர்களில் ஒருவர் கேட்டார். அவந்திகா தலையசைத்தாள். ஆமா, அது ரொம்ப லேசான பொருளா மாத்தின பிறகு யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கலாம் என்றாள். கண்டிப்பா, நாம எவ்வளவோ பொருட்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். அதை டெஸ்ட் பண்றது பத்தி நாங்க கவலைப்படல என்றனர். ஓகே, இதை நாங்க உங்க பொறுப்புல விட்டுடுறேன் என்றாள். எந்த பிரச்சனையும் இல்ல என்றனர். அவந்திகா அவர்களிடம் எனர்ஜி கிறிஸ்டலை கொடுத்த பிறகு இதுவும் தோல்வியில் முடிந்து விடுமோ என்று நினைத்து கவலையுடன் கனமான இதயத்துடன் வெளியேறினாள். இருப்பினும் அவளுடைய உள்ளுணர்வு இதில் வென்று விடுவோம் என்று அவளிடம் உறுதியளித்தது. அதனால் வடிவமைப்பை முடிக்க அவள் விரைந்தாள். அவந்திகா அந்த வேலையை உடனே தொடங்கினாள். மெட்டீரியல் இல்லை என்றாலும் ஆய்வகம் உண்மையில் மேம்பட்ட உறுதி வடிவமைப்பை கொண்டு வந்தது. அவந்திகா அதில் சில மாற்றங்களை கொண்டு வந்தாள். சில நாட்களுக்கு பிறகு அதன் முழு வடிவமைப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. அது ஒரு மனித இதயத்தின் ஒத்த வடிவமைப்பை கொண்டிருந்தது. ஆனால் அதன் மையத்தில் ஏராளமான வெற்று இடங்களை கொண்டிருந்தது. வெற்று இடங்கள் அதன் ஒட்டுமொத்த எடையை குறைப்பதாக இருந்தன. இது மாதிரி வடிவமைப்பிற்கான தோற்றத்தை அளிக்கிறது. சில காரணங்களால் இந்த பொருள் ஒரு கூண்டு போன்று இருந்தது. இதயத்தை பூட்டி ஒரு கூண்டு போன்று இருப்பதாக அவந்திகா உணர்ந்தாள். அதனால் சாராம்சத்தில் ரவியின் இதயத்தை தாங்கிக் கொள்ள ஏதாவது உருவாக்கி இருக்கிறாளா? ஆராய்ச்சியாளர்கள் விரைவில் நற்செய்தியுடன் திரும்பினர். பொருள் தயாரானது. அது அவர்களின் தேவைகளுக்கு சரியாக பொருந்தியது. இதை கேட்ட அவந்திகா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். அவளுடைய மகிழ்ச்சியை சந்திரன் குடும்பத்தினர் மற்றும் ஷாமிடம் பகிர்ந்து கொண்டாள். அவர்கள் இறுதியாக ஒளியை கண்டார்கள். அவந்திகா மேலும் நேரத்தை வீணாக்கவில்லை. மேலும் தனது வேலையில் மூழ்கிவிட்டாள். அவள் பிராக்டிகலாக அதை செய்வதற்கான ஆய்வகத்திற்கு சென்றிருந்தாள். ஆராய்ச்சியாளர்கள் தூக்கமில்லாமல் பல இரவுகள் அவளது பக்கத்திலேயே போராடினார்கள். சந்திரன் குடும்பம் தங்கள் நாட்களை பதற்றத்துடனே கழித்தது. ஆராய்ச்சியின் முடிவை பற்றி கவலைப்பட்டார்கள். இது ஷாமின் மிகப்பெரிய கவலையாக இருந்தது. அது அவர்களின் ஒரே எண்ணமாக மாறியது. அவர்கள் உலகத்தில் இருந்து தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டனர். இருப்பினும் ஒரு உலகின் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அப்போது நடந்தது. இந்தியாவின் ஜனாதிபதி திடீரென ஒரு தீவிர நோயால் பாதிக்கப்பட்டார். அவரது உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. இந்த செய்தி வெளிவந்த தருணத்தில் சந்திரன் குடும்பம் நள்ளிரவில் அவசர குடும்பம் கூட்டத்தை நடத்தியது. கூட்டத்தில் கலந்து கொள்ள அவந்திகா கூட அழைக்கப்பட்டாள். யாரும் அவளை தொந்தரவு செய்யக்கூடாது என்ற உத்தரவின் பேரில் அவள் ஆய்வகத்தில் இருந்தாள். ஆனால் சந்திரன் குடும்பத்தினர் இன்று அவளை அழைத்தனர். இது நிலைமையின் தீவிரத்தை காட்டியது. பயிற்சி முகாமில் இருந்த மிதுன் கூட அழைக்கப்பட்டான். அந்த இடம் முழுவதும் அமைதியானது. மேலும் அங்கு இருந்த ஒரே பெண் அவந்திகா மட்டும்தான். எல்லோரும் அங்கு வந்த பிறகு ராஜச்சந்திரன் பேச ஆரம்பித்தார். நான் எல்லாரையும் இங்க வர சொன்னதுக்கு காரணம் ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. நம்ம நாட்டோட ஜனாதிபதி ரொம்ப சீரியஸா இருக்காரு. நிலைமை மாறிட்டு இருக்கு என்றார். அவர் கூறியதை கேட்டதும் அங்கு இருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். எனக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவும் தெரிய வரலையே என்று மிதுன் முதலில் கூறினார். இந்த விஷயத்த கிட்டத்தட்ட 20 நாளா மூடி மறைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ அவரு ரொம்ப சீரியஸா இருக்காரு. அதை இனி அவங்களால மறைச்சு வைக்க முடியாது. இது மட்டும்தான் எனக்கு தெரிய வந்துச்சு என்று ராஜச்சந்திரன் ஏமாற்றத்துடன் கூறினார். அவர் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றதும் அரசியல் காட்டிற்குள் அவருடைய மதிப்பு இழந்து விட்டதாக தெரிகிறது. இவ்வளவு பெரிய செய்தியை அவர் கடைசி நிமிடத்தில் மட்டுமே அவர் கண்டுபிடித்தார். அவர் தனது பயனற்ற தன்மையை நினைத்து புலம்பினார். அவருக்கு வயது ஆகிவிட்டது. அப்பா, இந்த செய்தி உண்மைதானா என்று கிருஷ்ணச்சந்திரன் கேட்டார். ராஜச்சந்திரன் தலையசைத்தார். ஆமா, இது உண்மைதான். மக்கள் எல்லாம் ரீஎலெக்ஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த செய்திய இன்னும் ஒரு சில நாள்ல வெளிப்படையா அறிவிக்க போறாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷனும் அறிவிச்சிடுவாங்க என்றார். அப்பனா இதோட அர்த்தம் மாதவன் குடும்பம் என கிருஷ்ணச்சந்திரன் இறுதியாக சிக்கலை கண்டுபிடித்தார். ஆமா, நீ நினைக்கிறது சரிதான் என்று ராஜச்சந்திரனின் முகம் கவலையானது. மாதவன் குடும்பமும் கண்டிப்பா இதுல போட்டிக்கு வருவாங்க. அந்த மாதவன் இது போல ஒரு வாய்ப்புக்காக தான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தாரு. அவருக்கு வயசாயிடுச்சு. அதனால இதுல போட்டி போட முடியாது. ஆனா அவரோட பெரிய பையன் விஷ்ணுவரதனை கண்டிப்பா அவர் சார்பா இறக்குவாரு என்றார். விஷ்ணுவரதன் பெங்களூரின் மேயராக இருந்தார் மற்றும் மாதவன் குடும்பத்தின் வலுவான குடும்பம் செல்வாக்கு, தொடர்புகள் மற்றும் அதிகாரத்துடன் விஷ்ணுவரதன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். மிதுனின் முகம் கவலையானது. அப்போ நம்ம என்ன பண்றது? விஷ்ணுவர்தன் ஜெயிச்சா நம்ம சந்திரன் குடும்பம் என்றான். அவன் பேசி முடிக்கவில்லை. அதன் அர்த்தம் தெளிவாக இருந்தது. அவர்களின் ஆதிக்கம் சந்திரன் குடும்பத்தை அழித்துவிடும். இப்போது மாதவன் மற்றும் சந்திரன் குடும்பங்களுக்கு இடையிலான போட்டி வெளிப்படையாக வந்தது. அவர்கள் சந்திரன் குடும்பத்தை இருக்க விட மாட்டார்கள்.
தற்போது மாதவன் குடும்பம் சந்திரன் குடும்பத்தை வெளிப்படையாக எதிர்க்க துணியவில்லை. ஆனால் மாதவன் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் ஜனாதிபதியான பிறகு அந்த தடைகள் அனைத்தும் மறைந்துவிடும். அவர்கள் சந்திரன் குடும்பத்தை எதிர்ப்பதில் அவர்களுக்கு எந்த தடையும் இருக்காது. அவர்கள் அதை வெளிப்படையாக செய்யாவிட்டாலும் மறைமுகமாக கண்டிப்பாக செய்வார்கள். சந்திரன் குரூப்ஸை கைப்பற்றுவது மிதுனின் எதிர்காலத்தை அழிப்பது போன்றவை. இது மட்டுமே சந்திரன் குடும்பத்தை எளிதில் அழிக்கக்கூடும். அவந்திகா ஏபிசி நிறுவனத்தை அழித்தது போல. அதனால் அவர்கள் மாதவன் குடும்பத்தை தேர்தலில் வெற்றி பெறுவதில் இருந்து நிறுத்த வேண்டியிருந்தது. அப்படி அவர்கள் வெற்றி பெற்றால் அது சந்திரன் குடும்பத்தின் அழிவிற்கு வழிவகுக்கும். வித்யுக்தா அவங்களோட குடும்பத்து பேரை கெடுக்கிற மாதிரி இருந்ததால அரவிந்த் அவளை எவ்வளவு ஈஸியா கொன்னா என்று அவந்திகா திடீரென்று கூறினாள். அறையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அதுவும் சரி, அரவிந்த் வித்யுக்தாவை கொலை செய்யவும் காரணம் இருந்தது. விஷ்ணுவர்தன் தேர்தலில் பங்கேற்க போகிறார் என்றால் எந்த விதமான ஊழல்களும் இருக்கக்கூடும். மிதுன் முணுமுணுத்தான். அண்ணி, ஏபிசி நிறுவனத்தை இந்த நிலைமைக்கு ஆக்குனதுக்கு அப்புறம் அவங்க எதுவும் செய்யாம இருக்கிறதே ஆச்சரியமா தான் இருக்கு. இதற்காகத்தான் காத்திருந்தாங்களோ என்றான். ராமச்சந்திரன் மேலும் கூறினார், அவங்க நம்மளுக்கு எதிராதான் பழிவாங்க காத்திருக்கணும். அவங்களுக்கு ஜனாதிபதியோட உடல்நல பத்தி அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். நிபந்தனை முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சு இருந்திருந்தா வித்யுக்தாவை கொல்றது பத்தி அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க என்று அவந்திகா யோசித்தாள். ராஜச்சந்திரன் அவள் கூறியதை கேட்டு உண்மை என்பது போல தலையசைத்தார். அவர் அவந்திகாவை இந்த சந்திப்புக்கு அழைத்தார். ஆனால் அவளுடைய மூளை அங்கு இருந்த ஆண்களை காட்டிலும் அதிகமாக யோசித்தது. அப்படின்னா அவங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடில இருந்தே இதுக்கு ரெடி ஆயிட்டு தான் இருக்காங்க போல, நமக்கு தான் தெரியாம போயிடுச்சு என்று மிதுன் கூறினான். அப்படின்னா இதுல அவங்க ரொம்ப நம்பிக்கையா இருந்திருக்கணும் என்று ராமச்சந்திரன் கூறினார். அவர்கள் ஆழமாக ஆராய்ந்த போது அவர்களின் முகம் கோபமாக மாறியது. ஏனென்றால் அவர்கள் உணர்ந்ததை விட இன்னும் கீழே அவர்கள் இருக்கிறார்கள். அப்பா, நான் இப்பவே பெங்களூருக்கு போறேன். நாம இங்க உட்கார்ந்து பேசி ஒன்னும் பண்ண முடியாது என்று கிருஷ்ணச்சந்திரன் உறுதியுடன் கூறினார். ராஜச்சந்திரன் அதெல்லாம் வேண்டாம் என்பது போல தலையை ஆட்டினார். நீ போக வேண்டாம். அனுமதி இல்லாம நீயும் மிதுனும் மிலிட்டரியை விட்டு வெளியே போக கூடாது. இப்ப இருக்கிற நிலைமையில விஷயம் தப்பா போயிடும். நம்ம யாரும் இங்கிருந்து போறப்போ நம்மள உன்னிப்பா அந்த மாதவன் குடும்பம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால நீங்க போக வேண்டாம் என்றார். கிருஷ்ணச்சந்திரன் அப்போதுதான் புரிந்து கொண்டார். அவர் பெங்களூருக்கு சென்றால் சில நபர்களை பார்க்க வேண்டும். அவர்களில் சிலர் நண்பர்களாகவும் இருப்பார்கள், எதிரிகளாகவும் இருப்பார்கள். தேர்தலுக்கு பிறகு யார் ஆட்சியில் இருப்பார்கள் என்று யாருக்கு தெரியும்? அவர் சில கூடுதல் போட்டிகளில் கொண்டு வரப்பட்டால் அது குடும்பத்திற்கு பயனளிக்காது. அதனால் பெங்களூருக்கு செல்வது ஒரு மோசமான யோசனையாக இருந்தது. மாதவன் குடும்பத்தினருடன் ஒரு சண்டை அவர்களுக்கு இல்லை என்றால் பெங்களூருக்கு செல்வது ஒரு சாதாரணமான விஷயமாக இருக்கும். ஆனால் இப்போது அவர்கள் மாதவன் குடும்பத்தின் எல்லைகளுக்குள் நுழைவதால் அந்த நடவடிக்கை மிகவும் ஆபத்தானது. அப்பா, நான் போறேன். நான் எந்த அரசாங்க வேலையிலும் இல்லையே, அதனால நான் பெங்களூருக்கு போனா நல்லா இருக்கும் என்று ராமச்சந்திரன் கூறினார். ராஜச்சந்திரன் அவரை பார்த்து அதற்கும் வேண்டாம் என்று தலையாட்டினார். நீ அரசாங்க அதிகாரியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா நீ சந்திரன் குடும்பத்தை சேர்ந்தவன், அதனால அதுவும் பிரச்சனைதான் என்றார். நான் சந்திரன் குடும்பத்தை சேர்ந்த ஆள் இல்ல என்று அவந்திகா திடீரென்று கூறினாள். அவள் கூறியதை கேட்டதும் அதிர்ச்சியில் அனைவரும் அவளை பார்த்தனர். அவந்திகா மெதுவாக கூறினாள், நான் ரவி கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டேன். அதனால நான் இனி சந்திரன் குடும்பத்தை சேர்ந்தவ கிடையாது. எனக்கு என்ன நடந்தாலும் அது சந்திரன் குடும்பத்துடன் அவ்வளவு எளிதில சேராது. அதுவும் இல்லாம நான் ஒரு பொண்ணு, அதனால என்னை யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. நான் ஒரு பிசினஸ் வூமேன்னு தான் நினைப்பாங்க. அதனால நான் போனா என்ன கண்டுக்க மாட்டாங்க என்றாள். வேண்டாம் அண்ணி, நீங்க போக வேண்டாம். பெங்களூர் வந்து மாதவன் குடும்பத்தோட குகை மாதிரி. இதுக்கு முன்ன நீங்க அவங்கள பல தடவை கோபப்படுத்திருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ அங்க போறது நாமளா போயிட்டு அதுல மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஆபத்தானது என்று மிதுன் தனது எண்ணத்தை கூறினான். ராஜச்சந்திரன் தலையாட்டினார். ஆமா, அவன் சொல்றதும் சரிதான். அதனால உன்னை அங்க போக எங்களால ஒத்துக்க முடியாது என்றார். ஆனா நான் போலனா நம்ம எல்லாருக்கும் தான் ஆபத்து என்றாள். அனைவரும் எதுவும் பேச முடியாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தனர். அவ சொல்றதும் சரிதான். விஷ்ணுவர்தன் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தருணத்தில் அவந்திகா உட்பட அவர்கள் யாரும் தப்பிக்க முடியாது. நீ என்ன சொன்னாலும் எங்களால உன்னை அனுப்ப முடியாது. அவளுடைய கோரிக்கையை ராஜச்சந்திரன் மறுத்தார். மறுக்க வேண்டாம், ஆனா நான் அதை ட்ரை பண்ணி பாக்குறேன். நாம திரும்பியும் போராடுற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நாம அங்க போனாதான் என்ன நடக்கும்னு தெரியும். மாதவன் குடும்பம் என்ன மாதிரியான சட்டவிரோத செயல்கள்ல ஈடுபட்டிருக்கும்னு நாம தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியாத ஏதாவது சில தடயங்கள் இருக்கானும் தெரியும். தாத்தா, கண்ணுக்கு தெரியாத ஒன்ன பத்தி நம்ம கவலைப்படுறத நான் விரும்பல. இப்போ என்ன சூழ்நிலையில இருக்கோம்?
அப்படிங்கறதுனால நாம எதுவுமே பண்ணாம அப்படியே உட்கார்ந்து நம்ம தலைவிதியே கடவுள் கிட்ட விட்டுட முடியாது என்றாள். அவந்திகாவின் 2 கண்களும் பிரகாசமாக இருந்தது. அவளுடைய குரலில் பயத்தின் எந்த தடயமும் இல்லை. ராஜச்சந்திரன் பெருமூச்சு விட்டார். உண்மையில நான் உன்னை வர சொன்னதுக்கு காரணம், வருங்காலத்துல வரப்போற ஆபத்துக்கு எல்லாத்துக்கும் நீ தயாரா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். நீ ரொம்ப புத்திசாலின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நாம பாதுகாப்பா இருக்கணும். ஆனா நீ ஆபத்தையே எதிர்த்து நிப்பேன்னு நான் எதிர்பார்க்கல என்றார். இந்த ஆபத்தை நம்மளால அப்படியே கண்டுக்காமலாம் விட்டுட முடியாது. அதனால அந்த பிரச்சனைய நாம எதிர்த்து தான் நிக்கணும் என்று அவந்திகா அமைதியாக கூறினாள். உங்களோட வார்த்தையில தைரியம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம் என்று கவலையாக கேட்டார். அவங்க சொல்றதும் சரிதான் அண்ணி. இந்த விஷயத்துல இருந்து நீங்க விலகியே இருங்க. இத நாங்களே பாத்துக்கிறோம் என்றான். மிதுனும் மற்றவர்களும் அவளுக்கு அறிவுரை கூறினாலும் அவள் விடுவதாக தெரியவில்லை. பிடிவாதமாக இருந்தாள். இந்த பிரச்சனைய உங்களால சரி பண்ண முடிஞ்சா நான் சந்தோஷமா அதுல இருந்து விலகி இருப்பேன். ஆனா இந்த சூழ்நிலையில உங்களோட கையெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கு. அதனால நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க என்றாள். உண்மையில் இது போன்ற ஒரு முக்கியமான நேரத்தில் அவர்கள் தங்கள் எதிரிகளால் பயன்படுத்தப்படக்கூடிய எதையும் செய்யாமல் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் இது ஒரு நாட்டின் தேர்தலாகும். அவந்திகா அதை போன்ற முக்கியமான ஒரு விஷயத்தில் அலட்சியமாக இருக்க மாட்டாள். ஆனால் குறைந்தபட்சம் அவளை அங்கு யாருக்கும் தெரியாது. அதனால் அவள் சென்றால் அதிர்ஷ்டத்தை முயற்சி செய்யலாம். சரி, நான் முடிவு பண்ணிட்டேன். மெக்கானிக்கல் ஹார்ட் பத்தின ஆராய்ச்சி முடிய போகுது. ரவிக்கு ஆபரேஷன் முடிஞ்ச உடனே நான் கிளம்புறேன் என்று அவந்திகா சொல்லி முடித்தாள். சந்திரன் குடும்பம் இனம் புரியா உணர்ச்சிகளுடன் அவளை பார்த்தது. அவர்கள் ஒரு முறை குறைந்து மதிப்பிட்ட இந்த பெண் ஆனால் இப்போது அவர்களின் ஒரே நம்பிக்கையாக இருப்பாள் என்று அவர்கள் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை. உண்மையில் கடந்த காலத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையும் மீறி அவள் அவர்களை மீண்டும் மீண்டும் காப்பாற்றினாள். அவர்கள் கடந்த காலத்தில் அவளுக்கு செய்த கொடுமைகளை நினைத்து அவர்களின் முகங்கள் அவமானத்தால் வீழ்ந்தது. அதே சமயம் அவந்திகா ரவியை மீண்டும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றாலும் சந்திரன் குடும்பத்தில் அவளுடைய இடத்தை இனி யாராலும் தகர்க்க முடியாது. அவளும் அவர்கள் குடும்பத்தில் ஒருவராகிவிட்டாள். அவந்திகா விரைவாக மெக்கானிக்கல் ஹார்ட்டை வடிவமைத்து முடித்தாள். இந்த செய்தியை கேட்டதும் சந்திரன் குடும்பத்தினர் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். ஆனாலும் அவர்களின் மனதில் கவலையும் இருந்தது. ஒரு புறம் ரவி குணமடைய போகிறான் என்றாலும், ஆனால் மறுபுறம் அவந்திகா அவர்களின் சார்பாக புலியின் குகைக்குள் நுழைய போகிறாள். இங்கோ ஹாஸ்பிட்டலில் ஷாம் ஆபரேஷனுக்கு தயாராகி கொண்டிருந்தான். ஒருவேளை அவந்திகா அவனை வந்து தினமும் பார்த்தது காரணமாக இருக்கலாம். ரவியின் உடல்நிலை ஷாம் நினைத்த ஆபத்தான கட்டத்தை தாண்டி அவன் ஆபரேஷன் செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேறியது. கார் வெடிப்பின் போது ரவியின் இதயம்தான் பெரிதும் சேதமடைந்தது. ஆனால் விரைவில் மெக்கானிக்கல் ஹார்ட் அவனுடைய இதயத்தின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவும். அவனுடைய இதயம் மீண்டும் வேலை செய்ய தொடங்கிய தருணம் அவனுடைய உடல் மெதுவாக குணமடையும். ஏனெனில் அவனுடைய உடல்நிலை தாமதமாக குணமடைவதற்கான ஒரே காரணம் பலவீனமான இதயம்தான். இருப்பினும் அவன் விரைவில் உலகின் வலிமையான இதயத்துடன் மீண்டும் வருவான் என்று ஷாம் உறுதியாக நம்பினான். ஆபரேஷன் தொடங்கியது. அன்று லேசாக மழை பெய்ய தொடங்கியது. மழை துளிகளின் சத்தம் தவிர ஹாஸ்பிட்டல் முழுவதும் அவ்வளவு அமைதியாக இருந்தது. சம்பந்தம் இல்லாத நபர்கள் உள்ளே நுழைவதை தடுக்க ஒவ்வொரு வாசலிலும் பாதுகாப்புக்காக பாதுகாவலர்கள் நின்று கொண்டிருந்தனர். அவந்திகா உள்ளிட்ட சந்திரன் குடும்பத்தினர் அனைவரும் ஆபரேஷன் நடைபெறும் அறைக்கு வெளியே பதற்றத்துடன் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தனர். அறுவை சிகிச்சை 10 மணி நேரமாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அறையில் இருந்து யாரும் வெளியேறவில்லை. மிகுந்த எதிர்பார்ப்புடன் ஆபரேஷன் முடிவுக்காக அவர்கள் அமைதியாக காத்திருந்தனர். ஆபத்து அதிகமாக இருந்த போதிலும் ஆபரேஷன் நல்லபடியாக முடியும் என்று அவர்கள் நம்பினர். ஏனென்றால் உள்ளே இருப்பது வேறு யாரும் இல்லை, ரவி. இதற்கு முன்பு அவர்களை ஒருபோதும் அவன் ஏமாற்றியதில்லை. அவன் அப்படி செய்யவும் மாட்டான் என்று அவர்கள் நம்பினர். அதிர்ஷ்டவசமாக அவர்கள் நம்பிக்கை பாழாகவில்லை. ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்தது. ரவி தப்பித்து பிழைத்தான். அவன் அவர்களின் நம்பிக்கையை பொய்யாக்கவில்லை. ஆபரேஷன் தியேட்டரிலிருந்து ஷாம் வெளியே வந்தான். அவன் வெளியே வருவதை கண்டதும் அங்கு நின்று கொண்டிருந்தவர்களின் இதயம் எல்லாம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு, ஆபரேஷன் சக்சஸ் என்று ஷாம் உற்சாகமாக கூறினான். அவர்களில் சிலரை அழவைக்க இந்த 2 எளிய வாக்கியங்கள் போதுமானதாக இருந்தன. தைரியத்தின் மறு உருவமான அவந்திகாவின் கண்களில் இருந்தும் கூட கண்ணீர் வந்தது. அவள் உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டை இழந்தது இதுவே முதல் முறை. எனினும் ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து ரவியை தள்ளி கொண்டு வருவதை பார்த்ததும் அவள் முகத்தில் இருந்த புன்னகை உறைந்தது. அவனுடைய முகம் வெளிரி போயிருந்தது மற்றும் அவனுடைய சுவாசம் பலவீனமாக இருந்தது. ஆபரேஷன் அவனுடைய நிலையை மோசமாக்கியது போல இருந்தது. அவனை பார்த்ததும் கவலை அவர்களின் முகங்களில் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது.
அவர்களின் முகத்தில் கவலையை கண்ட ஷாம், இது ஒரு பெரிய ஆபரேஷன், அதனால ஆபரேஷனுக்கு அப்புறம் அவன் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது இயல்புதான். ஆனா கவலைப்பட வேண்டாம், அவன் இனிமே நல்லா இருப்பான் என்றான். ஷாம், நன்றி, ரொம்ப நன்றி என்று சுலோச்சனா கண்ணீர் மல்க நன்றி கூறினாள். ஷாம், உன்னோட மெடிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாரும் சொல்றது போல ரொம்ப பெஸ்ட் என்று மிதுன் அவனை பாராட்டினான். மற்றவர்கள் அவனை தொடர்ந்து புகழ்ந்து கொண்டிருந்தனர். ஷாம் தாழ்மையுடன் சிரித்தான். எனக்கு தேங்க்ஸ் சொல்றதை விட அவந்திகாவுக்கு சொல்லுங்க, அவங்க பங்களிப்பு தான் இதுல ரொம்பவே அதிகம். உண்மையிலேயே அவந்திகா இல்லாம இதெல்லாம் நடந்திருக்க சான்ஸே இல்ல என்றான். அவர்கள் அவந்திகாவை பார்த்தனர். அவள் மிகவும் மகிழ்ச்சியாக ரவியை பார்த்து கொண்டிருந்தாள். அண்ணி, உங்க மனசுல என்ன இருக்கு என்று மிதுன் நேரடியாக கேட்டான். அவந்திகா ஒன்றும் இல்லை என்பது போல தலையை ஆட்டினாள். அவர்களை நிமிர்ந்து பார்த்து, ரவியோட ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம அவரை மரணத்தின் விளிம்பிலிருந்து காப்பாத்தினது டாக்டர் ஷாம் சிரஞ்சீவ் தான். அப்படிங்கிற செய்திய நாளைக்கு மீடியா நியூஸ் அப்படின்னு எல்லாத்தையும் வெளியிடுங்க என்றாள். ஏன் என்று ராமச்சந்திரன் உள்ளுணர்வால் கேட்டார். ரவியின் நிலைமை குறித்து மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டி இருந்தாலும் அவந்திகாவின் மனதில் ஏதோ திட்டங்கள் வைத்திருப்பது தெளிவாக தெரிந்தது. ஷாம் சிரஞ்சீவ் ஒரு பெஸ்ட் டாக்டர், அதனாலதான் என்று அவந்திகா கூறினாள். ஆனால் ராஜச்சந்திரனும் அங்குள்ள மற்றவர்களும் அவளது எண்ணத்தை உடனடியாக புரிந்து கொண்டனர். ஜனாதிபதி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் தருவாயில் இருக்கிறார். எனவே அவருக்கு இப்போது தேவைப்படுவது மருத்துவ கவனிப்பு. ஷாம் சிரஞ்சீவுக்கு ஏற்கனவே மருத்துவ வட்டாரத்தில் நல்ல பெயர் இருந்தது. இந்த செய்தியுடன் இணைந்து ஜனாதிபதியை குணப்படுத்த அவரை நிச்சயமாக அழைப்பார்கள். அவர் ஜனாதிபதியை காப்பாற்றிவிட்டால் தேர்தல் நடக்க தேவையில்லை. மாதவன் குடும்பத்தின் கனவும் கலைந்துவிடும். ராஜச்சந்திரன் உற்சாகமாக தலையசைத்தார். நீ சொல்றதும் சரிதான். இப்பவே இந்த செய்திய மீடியா கிட்ட சொல்றேன். இந்த செய்தி நாளைய முதல் பக்கத்துல இருக்கணும். ஷாம் சிரஞ்சீவோட மருத்துவ திறனை பத்தியும் அதுல நிறைய எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க என்று தன் மகனிடம் கூறினார். நான் அதை உடனே செய்யறேன் என்று ராமச்சந்திரன் மகிழ்ச்சியுடன் கூறினார். சந்திரன் குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் ஷாம் தான் குழப்பமடைந்தான். அவர்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் என்று அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. சில காரணங்களால் இருக்கலாம் என்று அவன் நினைத்தான். அவன் நினைத்ததை காட்டிலும் விஷயம் பெரியதாக இருந்தது. இருப்பினும் ராஜச்சந்திரன் அவனை தனியே அழைத்து சென்று எல்லாவற்றையும் அவனுக்கு விளக்கினார். அப்போதுதான் அவனுக்கு என்ன நடக்கிறது என்பதே புரிந்தது. ஷாம், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்க நிறைய பேசிட்டோம், நாங்க நிறைய யோசிச்சிட்டோம். எந்த யூஸும் இல்ல. மாதவன் குடும்பத்துக்கு ஜனாதிபதி பதவி கிடைச்சா அதனால நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியாது. அதனால இந்த நேரத்துல நாங்க உன்னை தொந்தரவு பண்றோம். நீ அவங்களை குணப்படுத்த உன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய். அவருக்கு என்ன நோய் எதுவுமே தெரியல. அவங்கள சுத்தமா குணப்படுத்த முடியலனாலும் அவங்க சாவ கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி பாத்துக்கோ என்றார். ஓ என்று பதில் அளித்த ஷாம் நிலைமையை புரிந்து கொண்டான். நான் பிஸியா இருந்ததுனால இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எனக்கு எதுவுமே தெரியாம போயிடுச்சே. தாத்தா, கவலைப்படாதீங்க, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் என்றான். நன்றி, உனக்கு எங்களோட மொத்த சந்திரன் குடும்பமும் நன்றி கடன் பட்டிருக்கு என்று கூறினார். ஷாம் சிரித்தான். ஏன் தாத்தா இப்படி சொல்றீங்க? நன்றி சொல்லி என்ன பிரிச்சு பாத்துடாதீங்க. நம்ம 2 ஃபேமிலியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமே என்றார். அவர்களுக்கு நம்பிக்கையினை கொடுத்ததாக ராஜச்சந்திரன் அவனுக்கு நன்றி கூறினார். சந்திரன் குடும்பம் அவ்வளவு எளிதில் அடிபணியாது. ஏனென்றால் பலர் உண்மையில் அவர்கள் பக்கத்தில் நிற்கிறார்கள். அன்று இரவு சந்திரன் குடும்பம் தூங்குவதாக தெரியவில்லை. அவர்கள் புது விடியலை நோக்கி காத்து கொண்டிருந்தனர். மறுநாள் காலையில் சூரியன் உதிக்கும் முன்பே ஷாம் சிரஞ்சீவ் ரவியின் உயிரை மரணத்தின் பிடியில் இருந்து காப்பாற்றிய செய்தி இணையம் முழுவதும் பரவியது. அது மட்டுமல்லாமல் ராமச்சந்திரன் 10 லட்சம் ரூபாய் அறக்கட்டளைக்கும் 5 லட்சம் ரூபாய் ஷாம் சிரஞ்சீவின் மருத்துவ நிதிக்கும் நன்கொடையாக அளித்தார். இந்த செய்தி நாடு முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. ரவி குணமடைந்து கொண்டிருக்கிறான். சந்திரன் குரூப்ஸ் நிச்சயமாக அதிகம் செலவு செய்திருக்கும். இந்த செய்திதான் தற்போது இந்தியா முழுவதும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இது அனைத்து வலைத்தளங்களிலும் பிரபலமான தலைப்பாக மாறியது. எனவே பெங்களூரில் உள்ளவர்களுக்கு கூட இந்த செய்தி பற்றி தெரியும். மேலும் ஷாம் சிரஞ்சீவ் ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்து வந்தவர். அதுவும் இல்லாமல் அவரது மருத்துவ திறமைக்காக மிகவும் புகழ் பெற்றவர். அதனால் வந்த செய்தியை யாரும் போய் என்று நினைக்கவில்லை. அவர்கள் எதிர்பார்த்தபடி அந்த நாளிலேயே ஷாமுக்கு பெங்களூரில் இருந்து ஒரு அழைப்பு வந்தது. ஜனாதிபதியை கவனித்துக் கொள்ள அவனை உண்மையில் அழைத்தார்கள். இருப்பினும் ஜனாதிபதியின் நோய் குறித்த செய்தி இன்னும் வெளியிடப்படாததால் ஷாமும் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி வெளியேறினான். அவன் போகும் விஷயம் சந்திரன் குடும்பத்திற்கு மட்டுமே தெரியும்.
பெங்களூருக்கு ஷாம் சென்றதால் அவந்திகா செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜனாதிபதியின் நோயை ஷாமால் குணப்படுத்த முடிந்தால் மாதவன் குடும்பத்தின் திட்டம் தோல்வியடையும். அது மட்டுமல்லாமல் அவசர புத்தியின் காரணமாக அவர்கள் சில தவறுகளை செய்வார்கள். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் காத்திருந்த வாய்ப்பு திடீரென்று பறிக்கப்பட்டது. எனவே அவர்களால் எப்படி கிளர்ந்தெழ முடியாமல் இருக்க முடியும்? மக்கள் கோபத்தை இழக்கும் தருணமே தவறுகள் நடக்கும் தருணம். அவந்திகா காத்திருந்த தருணமும் அவைதான். அவந்திகா எதிர்பார்த்தபடி ஷாமின் வருகை மாதவன் குடும்பத்தினரை அதிர்ச்சியடைய செய்தது. ஷாம் ஜனாதிபதியின் வீட்டிற்கு வந்த பிறகுதான் அவன் இருப்பதை பற்றி அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அனுஷா மேடமே ஷாமுக்கு தனிப்பட்ட முறையில் அழைப்பு விடுத்தார். எனவே இது அனைவரிடம் இருந்தும் ஒரு ரகசியமாகவே இருந்தது. மேடம், நீங்க ஷாம கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க எங்க கிட்ட கலந்து பேசியிருக்கணும் என்று விஷ்ணுவர்தன் கூறினார். அவரும் இதற்கு முன்பு ஷாம் பற்றி கேள்விப்பட்டிருந்தார். மேலும் அவனை கண்டுபிடிப்பதை தடுக்க அவரால் முடிந்தவரை முயன்றார். ஆனால் இறுதியில் தோல்வியடைந்தார். ஷாம் ஜனாதிபதியை காப்பாற்ற முடியாவிட்டால் நல்லது, ஆனால் அவன் அவரை காப்பாற்றிவிட்டால் என்ன செய்வது என்று விஷ்ணுவர்தன் மனதிற்குள் நினைத்தான். இதனால் அவர்கள் தீட்டிய திட்டம் அனைத்தும் வீணாகிவிடும். இந்த எண்ணங்களே விஷ்ணுவர்தனின் இதயத்தில் ஓடின. கண்டிப்பாக அனுஷா மேடமே அவனை அழைத்து இருப்பார் என்று விஷ்ணுவர்தனுக்கு தெரியாது.